உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அனுப்புங்க. அன்பர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பொருள் மீது பிரியமாக இருக்கும். அதாவது ஒரு நாள் ஒரு அரசன் என்ன செய்தார் என்று சொன்னால், தன் அரண்மனை வளாகத்திலே இருக்கக்கூடிய நீச்சல் குளத்துக்கு பக்கத்திலே தன்னுடைய அருமையான குழந்தையை கொஞ்சி விளையாடி கொண்டு அந்த நீச்சல் குளத்தின் ஓரத்திலே காற்றாடி கொண்டிருந்தார். அப்படி காற்று வாங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே இருந்த சேவர்களை பார்த்து அந்த அரசன் கேட்கின்றான், ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே பிரியமானது எது? ஒரு மனிதனுக்கு இனிமை தருவது எது? ஒரு மனிதனுக்கு விரும்புவது எது என்று கேட்கின்றார். அதை கேட்டவுடனே நம்முடைய சேவகர்கள் எல்லாம் அரசனுடைய மனநிலை உணர்ந்து கொண்டார்கள். வெள்ளைக்காக்கா பறக்கின்றது என்று சொன்னால், அது குட்டியோடு பறக்கின்றது என்று சொன்னால் தான் அரண்மனையிலே வேலை பார்க்க முடியும். எனவே இவர்கள் சொன்னார்கள், ஆம் ராஜா, இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு மிகவும் பிரியமானது அவனுடைய குழந்தைகள் தான் மிகவும் பிரியமானது. ராஜா, உங்களுக்கு பிரியமானது நம்முடைய குட்டி இளவரசர் தான் உங்களுக்கு மிகவும் பிரியமானவர் என்று அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒருபடி மேலே சொன்னார், வள்ளுவன் கூட சொன்னான், குழல் இனிது யாழ் இனிது என்பால் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று சொன்னார். எனவே ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு பிரியமானது என்று சொன்னால் அவனுடைய குழந்தை செல்வங்கள் தான், அவன் பெற்ற குழந்தைகள் தான் என்று அனைவரும் ஒரு சேர சொன்னார்கள். இந்த நேரத்திலே அந்த இடத்துக்கு அரசவையுடைய விகடகவியாக இருக்கக்கூடிய தென்னாலிராமன் வருகின்றார். தென்னாலிராமனிடம் அரசர் இந்த கேள்வியை கேட்கின்றார். ஒரு மனிதனுக்கு மிகவும் பிரியமானது எது என்று கேட்கின்றார். அதற்கு தென்னாலிராமன் பதில் சொல்லுகின்றான், ஒரு மனிதனுக்கு மிகவும் பிரியமானது அவனுடைய உயிர்தான் பிரியமானது என்று தென்னாலிராமன் சொல்லுகின்றான். உடனே அரசருக்கு அது எப்படி தன்னுடைய குழந்தை செல்வங்களை காட்டிலும் உயிரா மிகவும் பிரியமானது என்று அரசர் தென்னாலிராமனிடம் கேட்கின்றார். அதற்கு தென்னாலிராமன் சொல்கின்றார், ஆமாம் அரசே, அவருடைய குழந்தை செல்வங்களை காட்டிலும் அவனுடைய உயிர்தான் ஒரு மனிதனுக்கு மிகவும் பிரியமானது என்று தென்னாலிராமன் ஆணித்தரமாக அடித்து சொல்லுகின்றான். சரி, அப்படி என்றால் இதை நிரூபிக்க முடியுமா, இதை உறுதிப்படுத்த முடியுமா என்று அரசர் கேட்கின்றார். உடனே நான் அதற்கு நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொல்கின்றார். அந்த அரண்மனையிலே இருக்கக்கூடிய அந்த நீச்சல் குளத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எல்லாம் வெளியிலே ஏற்றி விடுகிறார்கள். வெளியிலே ஏற்றி போய்விட்டு ஒரு தாய் குரங்கையும் குட்டி குரங்கையும் அந்த நீச்சல் குளத்தின் நடுவினிலே கயிறினால் கட்டி போட்டு விடுகிறார்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீச்சல் குளத்திலே தண்ணீரை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த நீச்சல் குளத்தினுள்ளே தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பி வருகிறது. அப்படியே அந்த தாய்க்குரங்குடைய இடுப்பளவுக்கு வருகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டே வருகிறது. உடனே இந்த தாய்க்குரங்கு என்ன செய்கின்றது என்று சொன்னால், தன்னுடைய குட்டியை தூக்கி தன்னுடைய தலை மீதும் தோல் மீதும் வைத்துக் கொள்கிறது. மகாராஜா கேட்கின்றார், பார்த்தீரா, அந்த உயிரை காட்டிலும் தன் குழந்தை மீதுதானே எல்லா உயிர்களுக்கும் பாசம் இருக்கின்றது என்று அரசர் சொன்னார். அரசே, பொறுமையாக இருங்கள், நடப்பதை கவனமாக பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்கின்றார். மேலே தண்ணீர் வந்து கொண்டே இருக்கின்றது. கழுத்தளவுக்கு வந்தவுடனே தன்னுடைய குட்டி குரங்கை தன்னுடைய தலைக்கு மேலாக உயர்த்தி பிடிக்கின்றது. அப்பொழுதும் அரசு சொல்கின்றார், பார்த்தீரா, தன்னுடைய குழந்தையின் மீதுதானே அந்த குரங்குக்கு கூட பாசம் இருக்கின்றது என்று சொன்னார். அரசே, பொறுமையாக இருங்கள் என்று சொன்னார். அந்த தண்ணீர் மட்டும் உயர்ந்து அந்த தாய்க்குரங்கின் வாய் அளவுக்கு வருகின்ற பொழுது இவர்கள் அந்த கயிற்றினை அறுத்து விடுகிறார்கள். தாய்க்குரங்கு தான் தப்பிப்பதற்காக அந்த குட்டி குரங்கினை தண்ணீரிலே விட்டுவிட்டு தான் மட்டும் தாவி கரைக்கு வந்து விட்டது. உடனே அரசர் அப்பொழுதுதான் தென்னாலிராமனை பார்த்து வியக்கின்றார். அரசே, எந்த உயிரினமாக இருந்தாலும் அதற்கு தான் பெற்ற பிள்ளைகளை காட்டிலும் தன்னுடைய உயிர்தான் பிரியமானதாக இருக்கும். அதை இந்த சோதனையின் மூலம் நான் நிரூபித்து காட்டிவிட்டேன் என்று தென்னாலிராமன் சொன்னாரா. உடனே அந்த குட்டி குரங்கனையும் இவர்கள் காப்பாற்றி விடுகிறார்கள். அதற்கு பின்புதான் அரசர் அனைத்தையும் காட்டிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய உயிர்தான் மிகவும் பிரியமானது என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். எனவே அன்பர்களே, இதே போலதான் ஒரு மிகப்பெரிய அளவில்
ஒரு ஆற்றுல தண்ணி சூழ்ந்துருச்சு, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிடுச்சு. அந்த வெள்ளத்தின் நடுவில் ஒரே ஒரு குரங்கு என்ன செய்யுதுன்னா மரத்தின் மேலே இருக்கு. அப்போ அந்த பையன் கேட்க அவன் அப்பாட்ட, அப்பா சுற்றி வெள்ளம் வந்துருச்சு, நடுவில் ஒரு மரத்தில் குரங்கு இருக்கு, அந்த குரங்கு எப்படிப்பா தப்பிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் அப்பாட்ட கேட்கான். அவன் அப்பா சொன்னார், நீ எப்படி தப்பிக்கும்னு தெரியலையே அப்படிங்காரு. உடனே அந்த பையன் சொல்லிட்டான் அவன் அப்பாவை பார்த்து, பெரிய குரங்குக்கே எப்படி தப்பிக்கும்னு தெரியலன்னா அது பாவம் குட்டி குரங்கு எப்படி தப்பிக்கும்னு சொன்னான். எனவே அன்பர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உயிர்தான் மிகவும் பிரியமானது. எனவே அப்படிப்பட்ட புனிதமான பிரியமான இந்த உயிர் ஆன்ம ஈடேற்றம் பெறுவதற்காக வேண்டி அன்பர்கள் அனைவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த நன்மைகளையெல்லாம், தன்னாலான நன்மைகளையெல்லாம் செய்து இந்த உயிருக்கு புனிதத்தை தேடும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.